அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு 2 விதமான சட்னி தாங்க செய்ய போகிறேன். சட்னி எல்லாம் வெரைட்டி நிறைய இருந்தால் நம்ம எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் செய்கிற சட்னி எல்லாமே அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ வேர்க்கடலை சட்னி நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரீஃபைண்ட் ஆயில் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப்பு வேர்க்கடலை அப்படியே தோலோடையும் நம்ம போட்டு வறுத்துக்கலாங்க. அந்த தோலோடையே தான் நான் வந்து இன்றைக்கி வந்து சட்னி அரைக்க போகிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்துருக்கேங்க. நம்ம இந்த 2 மிளகாவும் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கைவிடாத நல்லா இதையும் வறுத்துட்டேன். இதுலேயே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம லேசாக வறுத்துட்டு நம்ம வந்து சட்னி அரைக்கும்போது அதோட டேஸ்ட்டோட லெவலே வேறு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டேன். அதில் ஒரு 4 பூண்டு பல் நான் வந்து நெக்ஸ்ட்டு சேர்த்து திரும்ப வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். நல்ல ஒரு இட்லிக்கு சாஃப்டான தோசைக்கெல்லாம் புசு புசுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த 2 சட்னியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 சில்லு தேங்காய் இருக்கும் நான் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுவரை வந்து குவார்ட்டேட்டி ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாங்க இந்த சட்னி. பாருங்கள், அது எல்லாம் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துலாம் எல்லாத்தையும். இந்த சமயத்தில் அதோட ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் வந்து சேர்த்துட்டு குட்டியாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். மல்லியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாகவும் இல்லாத கொரன்னு இல்லாத நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்தை அந்த மாதிரி வதக்காதையே இந்த சமயத்தில் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படியே ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீடியமாகவே நான் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு ரெடி பண்ணிடலாங்க. அதே நான்ஸ்டிக் பேன் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதோடைய 10-11 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காய சட்னிக்கு காரம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்குங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு இருக்கும். ஃபுல்லாக நான் வந்து வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துருக்கேங்க. சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய சட்னிக்கு நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஒரு 50% இந்த கண்ணாடி பதம் வந்ததும் வதங்கினதும் நான் வந்து ஒரு 2 தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. காரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நல்லாவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சோன்னு ஃபைனலாக மல்லியில் கொஞ்சமாக நறுக்கி சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து கைவிடாத அந்த வெங்காய தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் உங்களுக்கு வந்து சுருண்டு வர வரைக்கும் நான் வந்து வதக்கிட்டு ஆற வச்சுட்டேங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம தேவைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணி இதில் வந்து எதுவுமே காட்டலை. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா அப்படியே ஒரு 2-3 ஸ்பூன் விட்டு தண்ணி விட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். ஃபைனலாக நான் வந்து மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து இதுவும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து வேர்க்கடலை சட்னியை தாளிச்சிக்கலாம். குட்டி வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பயிறு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை அப்படியே போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தாளித்து ஊற்றிட வேண்டியதாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த வேர்க்கடலை சட்னி. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் சட்னி நம்ம வந்து ஃபைனலாக தாளிக்க போகிறேன். அதே மாதிரி அதே வானலில் வச்சு நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. இந்த சட்னிக்கு தாளிக்கும் போது நம்ம வந்து காரம் அதிகமாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்தை அந்தளவுக்கு எடுத்துக்காட்டாது எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தாளிக்கும் போது. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு சாஃப்டான இட்லி தாங்க நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 2 சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சாஃப்டான இட்லியை நான் வந்து சர்வ் பண்ண போகிறேங்க. சூடாக அப்படியே எடுத்து வச்சு இந்த 2 சட்னியோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சட்னி நம்ம விதவிதமாக செஞ்சால் எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாங்க. பாருங்கள், இந்த சட்னியோட அந்த ஒரு திக்கான சட்னியோடு நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி சாப்பிட்ரு போகிறேன். சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.